ஸோ இப்போ இன்றைக்கி கிளாஸில் என்னென்ன பார்த்தோம்? டிஃப்ரென்ஷியல் லென்த்து ஏரியா வால்யூம் ஃபார் 3 கோஆர்டினேட்ஸ். ஓகே, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னது, இந்த 3 ஞாபகம் வச்சுக்கிற சொன்னேன். வாட்டுறது டிஎக்ஸ் கமா டிஒய் கமா டிஇசட். ஓகே, இது வந்து எதுக்காக? கார்ட்டீஷியனுக்கு. அடுத்தது டி ரோ கமா ரோ டி5 கமா டிஇசட். இது வந்து எதுக்காக? சிலிண்ட்ரிக்கலுக்கு. அடுத்தது dr கமா r d theta கமா r sin theta d phi. இது வந்து எதுக்காக? ஸ்பெரிக்கலுக்கு. ஓகே, சரி. இப்போ லென்த் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? வாட் இஸ் லென்த்து? லென்த் வேணும் அப்படின்னா தட் இஸ் dl இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். dx ax ப்ளஸ் dy ay ப்ளஸ் dz az. ஓகே, அடுத்தது இது வந்து என்னது? கார்ட்டீஷியனுக்கு. அடுத்தது சிலிண்ட்ரிக்கலுக்கு சேம் dl வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? dl வெக்டர் இஸ் ஈக்குவல் டு d ரோ a ரோ ப்ளஸ் ரோ d5 a5 ப்ளஸ் dz az. ஓகேவா? அடுத்தது ஸ்பெரிக்கலுக்கு சேம் dl இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? dr ar டைரக்ஷனில் ப்ளஸ் r d theta என்ன டைரக்ஷனில்? d theta டைரக்ஷனில் ப்ளஸ் r sin theta d5 டைரக்ஷனில். ஓகேவா? இது வந்து என்னது? லென்த்துக்கு போட்டிருக்கும். அதே மாதிரி ஏரியாவுக்கு லென்த்து புரிஞ்சது இல்லையா? சார் நெக்ஸ்ட்டு ஏரியாவுக்கு என்ன வரும்? ஏரியா ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர், சாரி கார்ட்டீஷியன். ஓகேவா? ஸோ இப்போ கார்ட்டீஷியனுக்கு வந்து என்னது? டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் இந்த 2 டிஎக்ஸ் டிஒய், அப்புறம் இந்த 2 டிஒய் டிஇசட், அப்புறம் இந்த 2 டிஎக்ஸ் டிஇசட். இது 2 போட்டிங்க அப்படின்னா இல்லாத காம்பனண்ட் வந்து என்னது? யூனிட் நார்மல் வந்து என்னது? ஏஇசட். இது 2 போட்டிங்க அப்படின்னா யூனிட் நார்மல் வந்து என்னது? ஏஎக்ஸ். இது 2 போட்டிங்க அப்படின்னா இல்லாத காம்பனண்ட் தான் என்னவாக இருக்கும்? யூனிட் நார்மலாக இருக்கும். தட் இஸ் ஏஒய். ஓகேவா? அடுத்தது சிலிண்ட்ரிக்கல். சிலிண்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் இந்த 2 டி ரோ ரோ டி5, அப்புறம் இது 2 ரோ d5 dz, அப்புறம் இது 2 d ரோ dz. இது 2 இல்லாத காம்பனண்ட் வந்து என்னது? தீட்டா, சாரி z காம்பனண்ட் இல்லையா? az. இது 2 இல்லாத காம்பனண்ட் வந்து ஃபையும் இசட்டும் இருக்குது. என்ன இல்லை? d ரோ இல்லை. ஓகே, சாரி a ரோ வந்து இல்லை. அடுத்தது இது 2ல் வந்து என்ன காம்பனண்ட் இல்லை? ஃபைன்ற காம்பனண்ட் இல்லையா? டிஃபரன்ஷியல் காம்பனண்ட் என்ன காம்பனண்ட் இல்லை? ஃபைன்ற காம்பனண்ட் இல்லை. ஸோ a 5. ஓகேவா? ரைட். அடுத்தது ஸ்பெரிக்கலை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்பெரிக்கல். ஸ்பெரிக்கல்னால் வந்து என்னது? இது 2 ஃபஸ்ட்டு டிஆர் ஆர் டி தீட்டா. ஓகே, அப்போ இந்த ஆர் முன்னாடி எழுதிடலாமா? அடுத்தது இது 2, அப்போது ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா டி தீட்டா டி5. அடுத்தது இதுவும் என்ன வரும்? ஆர் சைன் தீட்டா டிஆர் டி5 d5. இப்போ இது 2ல் இல்லாத காம்பனண்ட் வந்து என்னது? ஆர் இருக்குது, தீட்டா இருக்குது, என்ன இல்லை? இது இல்லை, ஃபை இல்லை. ஸோ அப்போ a5. இது a, ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுதா? a ரோ, சரி ஏஆர். அடுத்து இது 2ல் எது இல்லை? தீட்டா இல்லையா? எஸ், தீட்டா இல்லை. ஓகேவா? ஸோ ஸ்பெரிக்கலுக்கான ஏரியா அப்படின்றதும் முடிஞ்சு. தென் வாட் அபவுட் வால்யூம்? வால்யூம் ரொம்ப ஈஸி தான். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் கிடச்சிரும். ஸோ வால்யூமும் எழுதிடலாம். ஸோ கார்ட்டீஷியன் கோஆர்டினேஷனை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என்னது? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் இன்ட்டு டிஒய் இன்ட்டு டிஇசட். அடுத்தது ஸ்பெரிக்கல், சாரி சிலிண்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஷியல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ரோ டி ரோ d5 dz. அடுத்தது ஸ்பெரிக்கலை பொறுத்த வரைக்கும் dr, சாரி dv is equal to r square sin theta dr d theta d5. ஓகேவா? as simple as that. ஸோ ஆக்சுவலாக எல்லா ஃபார்முலாவும் உங்களால் மெமரைஸ் பண்ண முடியாது. அதனால தான் சொன்னேன் அந்த காம்பனன்ஸை மட்டும், இந்த காம்பனன்ஸை மட்டும் மெமரைஸ் பண்ணுங்கள்.
லென்த் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், சர்ஃபேஸ் அப்படின்னா 2 ஓகேவா. அடுத்தது வால்யூம் அப்படின்னா எல்லாத்தையுமே அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். ஹாய் எவ்ரிவன், இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகலாம். வெக்டர் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர், அதாவது டெல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி நோட்டேட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி நோட்டேட் பண்ணுவோம். ஓகேவா, இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள். ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து 4 ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் படிக்கணும். 4 ஒன்று வந்து கிரேடியன்ட், செகண்ட் வந்து டைவர்ஜன்ஸ், அடுத்தது வந்து கேர்ள், அப்புறம் லாப்லாசியன் அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ இதை எப்படி நம்ம நோட்டேஷன் கொடுப்போம் அப்படின்னா திஸ் டெல் ஆப்ரேட்டர் ஒரு ஸ்கேலார் ஃபீல்டு. ஓகேவா, எல்லாத்தையும் எல்லா டேர்ம்ஸையுமே நான் டெஃபினிஷன் நான் சொல்கிறேன். அடுத்தது டைவர்ஜன்ஸ் அப்படின்றது டெல் ஆப்ரேட்டர் டாட் ஒரு வெக்டர் ஃபீல்டு. ஓகேவா, அடுத்து கேர்ள் அப்படிங்கிறது டெல் ஆப்ரேட்டர் ஒரு கிராஸ் ஒரு வெக்டர் ஃபீல்டு. ஓகேவா, அடுத்து லாப்லாசியன் அப்படிங்கிறது டெல் ஆப்ரேட்டர் ஸ்கொயர் ஒரு ஸ்கேலார் ஃபீல்டு. ஓகேவா, மொத்தம் இந்த 4 ஆப்ரேஷன் படிக்கணும். நம்ம EMT போகிறதுக்கு முன்னாடி இந்த 4 ஆப்ரேஷன் டெல் ஆப்ரேஷன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலாக d/dx அப்படின்னு சொல்லி போடுவோம் இல்லையா, நம்ம ஸ்கேலார் நம்ம ஜென்ரலாக டிஃபரன்ஷியல் இது பார்த்துட்டு இருக்கிறப்ப. ஸோ ஆக்சுவலாக இங்கே அதே மாதிரி இந்த இடத்துல வெக்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெல் அப்படின்றது என்னென்னு நம்ம அடுத்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ பேசிக் கான்செப்ட் என்னது, டிஃபரன்ஷியேஷன், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ 1 by 1 பார்க்கலாம். பட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. என்னென்னா அந்த 1 word டைப் கொஸ்டின்ஸில் இப்போ கிரேடியன்ட்டோ அல்லது டைவர்ஜன்ஸோ கேர்ளோ லாப்லாசனோ எந்த ஆப்ரேட்டர் எந்த ஃபீல்டு மேலே ஆப்ரேட் ஆகும் அப்படின்றத கேட்பாங்க. அது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். செகண்டு, அப்படி ஆப்ரேட் ஆகி என்ன ரிசல்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரேடியன்ட் வந்து எது மேலே ஆப்ரேட் ஆகுது, ஸ்கேலார். ஓகேவா, டைவர்ஜன்ஸ் எது மேலே ஆப்ரேட் ஆகுது, ஒரு வெக்டர். அதே போல் கேர்ள் அப்படின்றது எது மேலே ஆப்ரேட் ஆகுது, ஒரு வெக்டர். லாப்லாசியன் அப்படின்றது ஒரு ஸ்கேலார் மேலே ஆப்ரேட் ஆகுது. ஓகேவா, ஸோ அப்போது எது மேலே ஆப்ரேட் ஆகுது, தென் ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்றதுக்கு ஒரு டேப்ல காலம் போடுறேன், படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ கிரேடியன்ட், டைவர்ஜன்ஸ், கேர்ள், லாப்லாசியன். ஓகேவா, ஃபீல்ட் தட் இட் ஆப்ரேட்ஸ், ஃபீல்ட் தட் இட் ஆப்ரேட்ஸ் ஆன். ஓகே, தென் அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட். ஓகே, இப்போ இது ஸ்கேலர் ஃபீல்டு மேலே ஆக்ட் ஆகுது, ரிசல்ட் வந்து என்னவா கிடைக்கும் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்து சொல்லுங்கள், இது ஆக்சுவலாக எது மேலே ஆப்ரேட் ஆகுது, இட் இஸ் அ ஸ்கேலார். ஓகே, டைவர்ஜன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெக்டர், வெக்டர் மேலே ஆப்ரேட் ஆகும். டைவர்ஜன்ஸ் ஆஃப் அ ஸ்கேலார் ஃபீல்டு அப்படிங்கிறதுக்கு என்ன கிடையாது, மீனிங் கிடையாது. ஓகேவா, அதுமாதிரி கேர்ள் ஆஃப் அ வெக்டர் ஃபீல்டு, கேர்ள் ஆஃப் அ ஸ்கேலார் ஃபீல்டு அப்படின்றது கிடையாது, அப்சர்வ்டு, அதுக்கு வந்து மீனிங் கிடையாது. ஸோ வெக்டர். அடுத்தது லாப்லாசியனை பொறுத்த வரைக்கும் இட் ஆப்ரேட்ஸ் ஆன் ஸ்கேலர். ஓகே, ஸோ இதனுடைய அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ இப்போது கிரேடியன்ட்டு ஸ்கேலர் மேலே ஆப்ரேட் ஆகுது, நான் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறேன், ஃபைனல் ரிசல்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெக்டர். அடுத்தது டைவர்ஜன்ஸ் வந்து வெக்டர் மேலே ஆப்ரேட் ஆகுது, அவுட்புட் ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி அ ஸ்கேலர். ஓகே, அடுத்தது கேர்ள் ஆஃப் அ வெக்டர் வில் பி வெக்டர். ஓகே, ஏன்னா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட், இது வந்து கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, அடுத்தது இது வந்து இது ஸ்கேலாராக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ஆல்சோ பி அ ஸ்கேலார். ஓகேவா, 1 by 1 பார்க்கலாம். பட் இந்த டேப்ல காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேப்ல காலம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துக்கணும். ஓகேவா, ஸோ சிம்பிளாக ஒரு கொஸ்டின் எதுவும் 1 word டைப் கொஸ்டினில் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டேப்ல காலம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் யூ கேன் யூஸ்லி சூஸ். ஓகேவா, ரைட். அடுத்தது 1 by 1 பார்க்கலாம். இந்த கிரேடியன்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ கிரேடியண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய டெஃபினிஷன் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் அதனுடைய ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து செய்ய தெரியணும். ஓகேவா, சரி. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி டெல் ஆப்ரேட்டர் அப்படின்றது என்னென்னா டெல் இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ். ஓகே, என்ன டைரக்ஷனில், ஐ டைரக்ஷனில், ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஜே டைரக்ஷனில். ஓகே, அடுத்தது டோ பை டோ இசட் கே டைரக்ஷனில். ஓகே, அல்லது வேறு எப்படி சொல்லலாம், ஏஎக்ஸ் டைரக்ஷன், ஏஒய் டைரக்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஏஇசட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டீஷியனில்.
ஓகே. அதே போல் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்னா என்ன, சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்னா என்ன, அப்புறம் இது ஒரு பர்டிகுலர் ஸ்கேலார் ஃபீல்டு மேலே அல்லது வெக்டர் ஃபீல்டு மேலே ஆப்ரேட் கரஸ்பாண்டிங் கிரேடியன்ட் கர்ல் டைவர்ஜன்ஸ் ஆப்ரேட் ஆகுறப்ப என்னென்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்றது இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போது டெல் ஆப்ரேட்டர் கார்ட்டீசியனுக்கு ஒன்று, சிலிண்ட்ரிக்கலுக்கு ஒன்று, ஸ்பெரிக்கலுக்கு ஒன்று. இங்கே நம்ம எத்தனை ஆப்ரேஷன் படிக்கிறோம், ஒரு 4 ஆப்ரேஷன் படிக்கிறோம். கிரேடியன்ட் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் டைவர்ஜன்ஸ், கர்ல், அதுக்கப்புறம் லாப்லாசியன். அப்போ ஒவ்வொரு கோஆர்டினேட் சிஸ்டத்துலையும் 3 அப்படின்னா டோட்டலாக நீங்கள் எத்தனை ஃபார்முலா படிக்க வேண்டியிருக்கும், 12 ஃபார்முலாஸ் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். ரொம்ப டீடியஸாக இருக்கும். ஓகே. ஒன் பை ஒன்றுக்கு ஒன்று வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு இதில் ரோ கீழே இருக்கும், ஒரு இதில் ரோ வந்து மேலே இருக்கும். அப்படின்றாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா we are going to ஸ்டடி அ மேட்ரிக்ஸ். ஓகேவா. அந்த மேட்ரிக்ஸ் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஃபார்முலா மட்டும் நான் இங்கே எழுதி போட்டுடுறேன். அந்த மேட்ரிக்ஸை வச்சு நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி நான் எழுதி போட்டுடுறேன். இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் மட்டும். சரியா. ஸோ வாட் இஸ் தட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கணும். 1 1 1. ஓகே. அடுத்தது 1 ரோ 1. அடுத்தது 1 ஆர் ஆர் சைன் தீட்டா. ஓகேவா. இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டீசியனுக்கு, கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அடுத்து இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு. ஓகே. அடுத்து இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு, ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு. ஓகே. ஸோ இது இது வந்து என்னது கம்ப்ளீட்டாக வந்து கார்ட்டீசியன், சிலிண்ட்ரிக்கல், அடுத்து வந்து ஸ்பெரிக்கல். ஓகேவா. இதெல்லாமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா H1. இந்த இதெல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா H2, அடுத்தது H3 அப்படின்றது. ஓகேவா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்ட்டீசியனில் H1 அப்படின்னா என்ன சொல்லணும், 1. கார்ட்டீசியனில் H2 அப்படின்றது என்னது 1. ஸ்பெரிக்கலில் H3 அப்படின்றது என்னது ஆர் சைன் தீட்டா. ஓகேவா. ஸோ இப்போ இது ஃபுல்லாக வந்து என்னது H1 H2 H3. ஓகேவா. அதை கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்குள்ள இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னது H1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலிண்ட்ரிக்கலில் H2 அப்படின்னா என்ன சொல்லணும், இந்த ரோ அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா. இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கிரேடியன்ட். ஓகே. கிரேடியன்ட்டுக்கு ஃபார்முலா எழுதலாம். ஸோ ஜென்ரலாக இந்த 4 ஃபார்முலா நான் எழுதி போட்டுறேன். பட் கிரேடியண்ட்டை பற்றி இன்றைக்கி கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்தது ஃபஸ்ட் கிரேடியன்ட். கிரேடியன்ட் ஆஃப் அ ஸ்கேலார் ஃபீல்டு. ஸோ ஜென்ரலாக அந்த ஃபீல்டு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்கலி இட் இஸ் அன் ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீஜன் இருக்குது, மேபி டெம்பரேச்சர் அல்லது வந்து ஒரு ப்ரெஷர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ டெம்பரேச்சர், இந்த இடத்துல எவ்வளோ டெம்பரேச்சர், இந்த இடத்துல எவ்வளோ டெம்பரேச்சர், ஸ்பேஸில் ஒரு பர்டிகுலர் ரீஜனில் நான் எல்லாத்தையும் என்னால் அந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் மூலமாகவே என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா அதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறேன். ரைட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எக்ஸ் டைரக்ஷனில் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஒய் டைரக்ஷனில் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த பர்டிகுலர் பாயிண்ட் அப்படின்னா அதை ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே. அந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனில் என்னோட டெம்பரேச்சர் என்ன, ப்ரெஷர் என்ன, அதாவது பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். தட் இஸ் ஃபீல்டு. ஓகேவா. சரி. ரைட். அப்போது கிரேடியன்ட் அப்படிங்கிறது டெல் ஃபை விச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 டிவைடட் பை H1 டோ ஃபை டிவைடட் பை டோ யூ. ஓகேவா. ப்ளஸ் 1 டிவைடட் பை H2 டோ ஃபை பை டோ வி ப்ளஸ் 1 டிவைடட் பை H3 டோ ஃபை பை டோ டபிள்யூ. ஓகேவா. இப்போ இதில் H1 H2 H3 எல்லாம் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், அந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸில் வந்து கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு கரஸ்பாண்டிங்காக போட்டுறணும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டமாக இருந்தால் இங்கே என்ன பண்ணணும், 1 டிவைடட் பை 1, அப்புறம் 1 டிவைடட் பை ஆர், 1 டிவைடட் பை ஆர் சைன் தீட்டா அப்படின்னு போட்டுக்கணும். இது இப்படி மட்டும் தான் படிக்க முடியும். ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஸ்டடிக்கு புக்கில் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்கல, டேரெக்டாக ஃபார்முலாவை அங்கங்கே அந்தந்த டாபிக் கீழே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஃபார்முலா இருக்குது. எல்லாமே அவங்களால மெமரைஸ் பண்ண முடியாத ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. 1 எனி கோஆர்டினேட் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிலிண்ட்ரிக்கல்னு கொடுத்தாங்கன்னா என்ன செய்யணும், 1 டிவைடட் பை 1, 1 டிவைடட் பை ரோ, 1 டிவைடட் பை அகெயின் 1. ஓகேவா. இதில் இந்த யூ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க, யூ வி டபிள்யூ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்ட்டீசியன் கோஆர்டினேஷன் சிஸ்டம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், டோ ஃபை டிவைட் பை டோ எக்ஸ், டோ ஃபை டிவைட் பை டோ ஒய், டோ ஃபை டிவைட் பை டோ இசட். ஓகேவா. இன்கேஸ் இப்போ வந்து சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேஷன் சிஸ்டம் அப்படின்னா டோ ஃபை பை டோ ரோ, டோ ஃபை பை டோ ஃபை, டோ ஃபை பை டோ இசட். ஓகேவா. இந்த ஃபையும் நம்ம படிச்சிருக்க ஃபையும் வேறு. இது வந்து என்னது ஸ்கேலர் ஃபீல்டை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு ஃபை. ஓகேவா. அல்லது வேறு நேம் கூட சொல்லலாம் அப்படின்னா வின்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா. இந்த மாதிரி கேபிட்டல் வி அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஓகே. சரி.
ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சதா? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் phi? Phi is my scalar field. ஓகே, h1 h2 h3 அப்படின்றது என்னது? parameters from the matrix. ஓகே, அடுத்து uv அப்படின்றது என்னது? uvw அப்படிங்கிறது என்னது? coordinate components. ரைட், அடுத்தது செகண்டு divergence. divergence of a vector field. Okay, so del dot of f vector is equal to 1 divided by h1 h2 h3. okay, dou by dou u. இது ஆக்சுவலாக மொத்தம் 3 பேராமீட்டர்ஸ், சாரி 3 டேர்ம்ஸ் வரும். டேர்ம் நம்பர் 1, டேர்ம் நம்பர் 2, டேர்ம் நம்பர் 3. ஓகேவா? அதாவது எக்ஸு ஒய் இசட்டு அல்லது ரோ ஃபை இசட்டு, அதுக்கப்புறம் ஆர் தீட்டா ஃபை அப்படின்ற மாதிரி 3 டேர்ம்ஸ் வரும். ஓகே, இது ஃபஸ்ட்டு டேர்மு. ஃபஸ்ட்டு டேர்மில் h1 இருக்கக்கூடாது. ஓகேவா? h2 h3 au. ஓகேவா? இதில் இந்த ஏயு அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி ஒரு வெக்டர் ஃபீல்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் வந்து இஜட்கே அப்படின்னு ஒரு வெக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஏயு அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம். ஓகே, ஸோ கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் அது வந்து ஏயு அப்படின்றது என்னது? தட் இஸ் ஏஎக்ஸ். ஓகே, அது ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் வந்து என்னவா இருக்கும்? அதாவது ரோ வெக்டருக்கு, ரோ அப்படின்ற யூனிட் வெக்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ரைட், அடுத்தது டோ பை டோ வி. இது வந்து செகண்ட் டேர்ம்லேயே, அப்போ h2ன்றது இருக்கக்கூடாது. h1 h3 av. ஓகே, ப்ளஸ் டோ பை டோ w h1 h2 aw. ஓகேவா? இப்போ என்னென்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ h1 h2 h3. இப்போ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த மேட்ரிக்ஸ், தி எலமெண்ட்ஸ் ஃப்ரம் த மேட்ரிக்ஸ் எலமெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது au av aw அப்படிங்கிறது என்னது? காம்பனன்ட்ஸ், தி கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸ். எக்ஸ் டேர்முக்கு முன்னாடி அதாவது ஏஎக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்டு, ஏஒய் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்டு, ஏஇசட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்டு. ஓகே, சரி, அடுத்தது யூவிடபிள்யூ. அது எப்பயும் போல் நம்மளுடைய கோஆர்டினேட் காம்பனண்ட்ஸ். ஓகேவா? எக்ஸ்ஒய்ஜெட் அல்லது ரோ ஃபை இசட் அல்லது ஆர் ஃபை தீட்டா. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள். தேர்ட் வந்து கேர்ள் ஆஃப் அ வெக்டர் ஃபீல்டு. ஸோ டெல் கிராஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 divided by h1 h2 h3 determinant h1 au direction, h2 av direction, h3 aw direction. ஓகேவா? இட்ஸ் a யூனிட் வெக்டர். ஓகே, அது மாதிரி கேப் போட்டோம் அப்படின்னா வந்து யூனிட் வெக்டர் ijk அப்படின்னு போடுற மாதிரி. இங்கே வந்து என்னென்னா டோ பை டோ யூ, டோ பை டோ வி, டோ பை டோ w. ஓகே, இங்கே h1 au காம்பனண்ட். ஓகே, h2 av காம்பனண்ட், h3 aw காம்பனண்ட். ஓகே, ப்ராப்ளம்லாம் செய்கிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ இது 3 மட்டும் பார்த்துருக்கோம். லாப்லாஸை எடுத்து பார்க்கலாம். இந்த 3 ஃபார்முலாவையும் இப்போ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க, கவனமாக எழுதிக்கோங்க, ப்ளஸ் வந்து அதை படிச்சிருங்க. இப்போ அடுத்து பார்க்க போகிறது கிரேடியன்ட். ஓகே, கிரேடியன்ட்டை மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் நான் எழுதி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து இந்த 3 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். கிரேடியன்ட்னா என்ன, அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ப்ராப்ளமேட்டிக்காக பார்த்தா அது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பட் நமக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜென்ரலாக கிரேடியன்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, the gradient of a scalar field is a vector
that represents both magnitude and the direction of the maximum space rate of increase of V. எந்த பர்டிகுலர் டைரக்ஷனில் என்னோட அந்த ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் இதுக்கு ஸ்கேலார் ஃபீல்டுக்கு இந்த வீன்றது தான் ஸ்கேலார் ஃபீல்டு. இந்த வீக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க, கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அது முன்னே சொன்ன மாதிரி தான் பாயிண்ட்ஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் V. அதுக்கப்புறம் இதில் மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்டில் பாயிண்ட் Pயில் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறேன். இப்போ இந்த ஸ்கேலார் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க, ஸ்கேலார் ஃபீல்டு மேபி இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த நமக்கு கொஸ்டின் வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, அந்த சர்ஃபேஸில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நார்மல் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ இதுதான் அதனுடைய சர்ஃபேஸு, திஸ் இஸ் பாயிண்ட் P. இப்போ நீங்கள் இந்த இடத்துல டெல் வி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, டெல் வியோட மேக்னிடியூட் அட் தேட் பாயிண்ட் P கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், யூனிட் நார்மல் கிடைக்கும் அந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்ஃபேஸுக்கான நார்மல் அப்படிங்கிறது என்னது, திஸ் இஸ் த நார்மல். ஓகே, அப்போ என்ன செய்யணும், டெல் வி அட் திஸ் பாயிண்ட் P2 கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் P1 அண்ட் திஸ் இஸ் P2. புரியுதா? ஸோ அப்போ கிரேடியன்ட்டோட அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த டைரக்ஷனில் உங்களுக்கு மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அந்த ஃபீல்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த பர்டிகுலர் சர்ஃபேஸில் ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் நார்மல் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட சர்ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் மை நார்மல், திஸ் இஸ் மை நார்மல், திஸ் இஸ் மை நார்மல். அந்த பாயிண்ட்டை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிரும், உங்களுக்கு யூனிட் நார்மல் கிடச்சிரும். ஓகேவா? ஐ மீன் நார்மல் கிடச்சிரும். யூனிட் நார்மல் என்ன அப்படின்னா ஜென்ரலாக உங்களுக்கு நம்ம தெரிஞ்சது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டர் இருக்குது, இது யூனிட் அப்படின்னா என்ன செய்வீங்க, ஏ வெக்டர் டிவைடட் பை ஏ, இதோட ஏயோட மேக்னிடியூட் போடணும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். இதில் வந்து டைரெக்டாகவே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரல் டெஃபினிஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்கேலர் ஃபீல்டு கொடுத்துருவாங்க, இதோட டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்னொரு வெக்டர் கொடுப்பாங்க, இந்த பர்டிகுலர் டைரக்ஷனில் எனக்கு டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? நீங்கள் அப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க ஸ்கேலார் ஃபீல்டுக்கு gradient கண்டுபிடிக்கணும். ஓகே, திஸ் இஸ் gradient, this part is your gradient, grade of B. ஓகே, என்ன வெக்டர் கொடுத்துருக்காங்களோ அதோட டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை அதை டாட் ப்ராடக்ட் பண்ணிங்க ஆன்சர் என்ன கிடைக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஓகே, ஐ மீன் ஒரு ஸ்கேலர் ஃபீல்டு கிடைக்கும். இங்கே வந்து என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக 3 கொடுப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 1 ஸ்கேலார் ஃபீல்டு கொடுப்பாங்க, அப்புறம் எந்த வெக்டரோ அந்த வெக்டர் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க, டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அப்படின்ற. அடுத்து நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க இந்த டைரக்ஷன் ஆஃப் திஸ் வெக்டர் அட் த பர்டிகுலர் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, வாட் இஸ் த ஃபார்முலா, கிரேடியன்ட் ஆஃப் V டாட் A வெக்டர் divided by magnitude of A vector எந்த இடத்துல at that point given. ஓகே, சரி, ரைட். இப்போ இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அ ப்ரொஜெக்ஷன் காம்பனண்ட். நாங்கள் முன்னாடியே வெக்டர் அல்ஜிப்ராவில் நம்ம பார்த்துருப்போம். ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த வெக்டர் அப்படின்னா, இது இன்னொரு வெக்டராக இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து என்னது, வாட் இஸ் திஸ் பார்ட், திஸ் பார்ட் இஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் திஸ் வெக்டர் ஆன் திஸ் வெக்டர். ஓகேவா? அதே போல் இங்கே வந்து என்னது, இந்த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அப்படின்றது என்னது, திஸ் காம்பனண்ட். ஓகே, ப்ரொஜெக்ஷன் காம்பனண்ட். ஓகேவா? இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப, ஏன்னா இந்த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அப்படின்றது டேரெக்டாக நிறைய கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேவா? வெக்டர் கால்குலஸில் இருக்கட்டும் அல்லது EMTயில் இருக்கட்டும், இந்த கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, ரைட். ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கிரேடியன்ட் V அப்படின்றது நமக்கு என்ன கொடுக்கும், ஒரு வெக்டரை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சம் வெக்டர் A வெக்டர் which is equal to gradient of a scalar field V அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் V கேன் அதர்வைஸ், இப்போ இது என்னன்னு சொல்லலாம், A அப்படின்றது என்னன்னு சொல்லலாம், gradient of V, அல்லது V என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஆஃப் A வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஏ என்ன சொல்லலாம், ஏ வெக்டர் என்ன சொல்லலாம், கிரேடியன்ட் ஆஃப் V அப்படின்னு சொல்லலாம், அல்லது V என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஆஃப் வெக்டர் A அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சம்டைம்ஸ் நமக்கு வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஜென்ரலாக மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அப்படின்னா என்ன செய்யணும்னா, மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் தட் இஸ் மேக்ஸிமம் அட் a particular பாயிண்ட், ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கொடுத்துட்டு அதில் எனக்கு மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்,
del V அதோட magnitude at that point. ஓகேவா? ஸோ மொத்தம் 3 சொல்லியிருக்கேன். என்னென்ன? directional derivative in the direction of a vector given at that point, this formula. Okay. Second, இதோட naming. Third, என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா maximum directional derivative at this point. என்ன கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த வெக்டர் அப்படின்றது இருக்காது, அந்த இன்ஃபர்மேஷன் இருக்காது. அதுக்கு பதிலாக என்னது, you are calculating the maximum directional derivative. What is the formula? dd max at p is equal to del v ஓட magnitude at that particular point. ஓகே, இப்போ ஒரு 2 ப்ராப்ளம் பார்க்கலாம். 2 ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா கிரேடியன்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இது தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் முடிச்சுட்டுமே நம்ம நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம் ப்ராப்ளம் சால்விங் செஷனில். Problem number 1, find the directional derivative of a scalar field phi which is equal to x square yz plus 4xz square at point கொடுத்துருக்காங்க. 2 கொஸ்டின். ஓகே, தட் இஸ் மேக்ஸிமம். அப்புறம் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா in the direction of pq vector where q is 3, -3, -2. ஓகேவா? சரி, என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கேலர் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க. தட் இஸ் மேக்ஸிமம். அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்? தட் இஸ் திஸ் ஒன். ஓகேவா? இதுதான் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ், தட் இஸ் மேக்ஸிமம் அட் பாயிண்ட் பி. ஓகேவா? அட் பாயிண்ட் பி. ஸோ அப்போது ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிடலாம், கிரேடியன்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கிரேடியன்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இது எதில் இருக்குது, XY Z இருக்குது, விச் மீன்ஸ் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இப்போ கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது H1 H2 H3 அப்படின்றது 1 1 1. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா, டோ டிவைட் பை டோ எக்ஸ் ஃபை, எந்த டைரக்ஷனில், I டைரக்ஷனில், ப்ளஸ் டோ ஃபை பை டோ ஒய் J டைரக்ஷனில், ப்ளஸ் டோ ஃபை பை டோ இசட் K டைரக்ஷனில். ஓகேவா? ஸோ இப்போ இது நீங்கள் AX டைரக்ஷன், AY டைரக்ஷன், AZ டைரக்ஷன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ அதே மாதிரி இன்னொரு ஒரு காமன் மிஸ்டேக் அக்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நீங்கள் டைரக்ஷன் இது செகண்ட் டைவர்ஜன்ஸ் படிக்கிறப்போ என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு காம்பனண்ட், அதாவது இந்த ஐ காம்பனண்ட் இங்கே இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெக்டர் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் ஸ்கொயர் ஐ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஜட் ஜே ப்ளஸ் 3 z k அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இந்த டைவர்ஜன்ஸு கேர்ள் இதெல்லாம் படிக்கிறப்போ we are concentrating on this component or this component or this component, அந்த ஹோல் வந்து கிடையாது. ஓகேவா? இப்போ இங்கே என்ன போடுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பர்டிகுலர் டேர்ம் எடுத்து நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த செகண்ட் டேர்முக்கு இந்த பர்டிகுலர் டேர்ம் எடுத்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே ஹேபிட்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அந்த கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறப்பையும் வந்து ஏதாவது இந்த ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் எடுத்து போட்டுருவாங்க, அடுத்த செகண்ட் டேர்ம் மட்டும் போடுவாங்க, தேர்ட் டேர்ம் அப்படி போடக்கூடாது. ஆக்சுவலாக வாட் இஸ் த டெஃபினேஷன், அக்கார்டிங் டு த டெஃபினேஷன் 5 தான் இருக்குது, விச் மீன்ஸ் 5xன்னு இல்லை. ஓகே, அது 5 ஃபஸ்ட்டு காம்பனண்ட் அப்படின்லாம் இல்லை. நம்ம என்ன செய்யணும், ஹோல் டேர்மையும் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் அப்படின்னு போட்டு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன வரும், இந்த ஹோல் டேர்மையும் எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், 2x ஸ்கொயர் 2 which is equal to 2x square, sorry 2xy z plus 4z square. ஓகே, this term எழுதியாச்சா? அப்புறம் I வெக்டர், ரைட், ப்ளஸ் இது வந்து என்ன செய்யணும், ஒய்யால் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒய்யால் டிஃபரன்ஷியேட் பண்ண வந்து என்னது, எக்ஸ் ஸ்கொயர் இசட், இதில் வந்து ஒய் டேர்மே இல்லை. ஸோ அப்போ இது ஜே வெக்டர், ரைட்டா? அடுத்தது தேர்ட் வந்து இசட்டால் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 4x 2zன்னு வரும். அப்போ இங்கே வந்து என்ன சொல்லலாம், 8xz அப்படின்னு போட்டுக்கலாம். திஸ் இஸ் K டைரக்ஷன். ஓகேவா? அப்புறம் நம்ம என்ன செய்யணும், அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். வாட் இஸ் த பாயிண்ட், 1, -2, -1. அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வில் பி மேக்ஸ் at point P which is equal to, இந்த xக்கு பதிலாக என்ன செய்யணும், 1, அதுக்கடுத்து yக்கு பதிலாக -2, zக்கு பதிலாக -1 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து 8i -j -10k. ஓகேவா? ரைட், இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, Q கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், Q கொடுத்துருக்காங்க, PQ வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட், வாட் இஸ் P? P is equal to this point. What is Q? Q is equal to this point. PQ வெக்டர் கண்டுபிடிக்கணும். What is PQ வெக்டர்? PQ வெக்டர் is equal to OQ minus OP. Okay, what is OQ? இந்த பாயிண்ட் which is equal to 3, -3, -2. Okay, OP ன்றது என்னது, இந்த பாயிண்ட் which is equal to 1, -2, -1. இதில் வந்து சப்ஸ்டியூட் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 2 அப்புறம்
minus 1 minus 1 அதுக்கு அடுத்தது minus 1 which is equal to pq vector is equal to என்ன வரும் pq vector is equal to 2i minus j minus k. This is my pq vector 2i minus j minus k. ஓகேவா சரி இப்போ pq vector கிடச்சிருச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் dd கண்டுபிடிக்கணும் which means directional derivative is equal to gradient of pi dot producted with pq vector divided by pq ஓட magnitude. ஓகேவா எந்த பாயிண்டில் கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து என்னது p. ஓகேவா அது மாதிரி எந்த பாயிண்டில் கண்டுபிடிக்கணும் p q போட்டுறக்கூடாது. ஓகேவா அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அட் பாயிண்ட் பின்னு போட்டு கேட்டிருக்காங்க q-ஓட பாயிண்ட்ஸை போட்டுறக்கூடாது. ஓகேவா ஸோ அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா கிரேடியன்ட் என்ன வந்தது முன்னாடி கிரேடியன்ட் எழுதுனீங்க இல்லையா முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா ஒரு பர்டிகுலர் வெக்டர் வந்தது that டாட் ப்ராடக்டட் வித் இந்த வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2i மைனஸ் j மைனஸ் k. ஓகேவா இந்த வெக்டர் என்னவா இருந்துச்சு 8i minus j minus 10k divided by இதோட magnitude என்னவா வரும் root of 2 square 4 plus 1 plus 1 which is equal to 27 by root 6. எப்படி 27 2 into 8 into 2 16 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 வரும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 10 வரும். ஸோ அப்போ 10 16 27. ஓகேவா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ வாட் இஸ் த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு 27 divided by root 6. ஓகே அதே போல் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் என்ன சொல்லணும் யூ ஹாவ் டு கிவ் அ கான்ஸ்டன்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கொடுத்துட்டு அதில் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லக்கூடாது வெக்டராக சொல்லக்கூடாது கிரேடியன்ட் இஸ் வெக்டர் வேரஸ் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அட் சம் பாயிண்ட் இஸ் அ ஸ்கேலர் கான்ஸ்டன்ட். ஓகேவா ஸோ செகண்ட் ப்ராப்ளம் இதோட அவ்வளோதான் இந்த செஷன் முடியுது. ஃபைண்ட் த யூனிட் நார்மல் டு த சர்ஃபேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அட் த பாயிண்ட் 1,1,1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா சார் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்கேலர் ஃபீல்டு 5 which is equal to x cube minus xyz plus z cube minus 1. okay this is my scalar field. ஓகேவா இதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ஃபேஸுக்கு யூனிட் நார்மல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா எந்த பாயிண்டில் இந்த பர்டிகுலர் பாயிண்டில். ஸோ ஆல்ரெடி நம்ம தேர்ட் பாயிண்ட் நம்ம எழுதுகிறப்போ ஒரு அப்ளிகேஷன் சொன்னேன் இல்லையா வாட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் கிரேடியன்ட்டு வென் யூ ஃபைண்ட் கிரேடியன்ட் ஓகே அட் த பாயிண்ட் p it will give you the normal to the surface. ஓகேவா அந்த பர்டிகுலர் பாயிண்டில் it will give you the நார்மல் அப்படின்றது இதுதான் அந்த சர்ஃபேஸ் அப்படின்னா இந்த பாயிண்டில் it will give நார்மல். ஓகே நார்மல்னா அந்த பெர்பெண்டிகுலர் அதாவது இதுக்கு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா it will be perpendicular. ஓகேவா ஸோ ஃபஸ்ட் என்ன கிரேடியன்ட் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ கிரேடியன்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் வாட் இஸ் கிரேடியன்ட் del 5 which is equal to 3x square minus x வச்சு பண்ணணுமா 3x square minus yz அவ்வளோதான். ஓகே i ப்ளஸ் ஒய்யை வச்சு பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் xz j அடுத்தது z வச்சு பண்ணிங்க அப்படின்னா இந்த டேர்ம் வரும் x மைனஸ் xy ப்ளஸ் 3z ஸ்கொயர் k வெக்டர். ஓகேவா இதுதான் வந்து என்னது நம்மளுடைய கிரேடியன்ட். அதுக்கடுத்து கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து என்னது கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து 1,1,1. ஸோ அந்த 1,1,1 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு 1,1,1 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா தி ஆன்சர் வில் பி 2i at the point p 2i minus j plus 2k. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு கிடச்சிருக்க நார்மல். ஓகேவா இப்போ யூனிட் நார்மல் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் திஸ் இஸ் நார்மல் அதாவது ஒரு பர்டிகுலர் வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கீங்க யூனிட் வெக்டர் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் that divided by இதனுடைய மேக்னிடியூட போடணும். ஓகே ஸோ அப்போ யூனிட் நார்மல் will be என்னது 2i minus j plus 2k divided by இதனுடைய மேக்னிடியூட் என்ன வரும் 4 plus 1 plus 4 which is equal to 1 divided by 3 2i minus j plus 2k. okay this is your unit normal of this surface at the point 1,1,1.
ஓகேவா? ஸோ இந்த கைண்ட் ஆஃப் ப்ராப்ளத்தை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆக்சுவலாக 2 கைண்டாக கேட்கலாம். இந்த இப்போ நம்ம நடத்தின கிரேடியன்ட்லேருந்து 2 கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் கேட்கலாம். ஒன்று வந்து டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கேட்கலாம், செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் நார்மல்னால் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அதில் சிம்பிளாக வந்து ஒரு ஸ்கேலார் ஃபீல்டு கொடுத்துட்டு அதுக்கு கிரேடியன்ட் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். அந்த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்லையுமே 2 கைண்டு பார்த்தோம். ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து என்னது, டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அலாங் த டைரக்ஷன் இன் திஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்டர் கொடுக்கலாம், ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம், அல்லது மேக்ஸிமம் கிரேடியன்ட் கேட்கலாம், சாரி மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அட் த பாயிண்ட் பி அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 ப்ராப்ளத்துலேயே ஓரளவுக்கு எல்லா கைண்டும் வர்ற மாதிரி இது பண்ணிருக்கேன். இது தவிர்த்து நம்ம ப்ராப்ளம் சால்விங் செஷனில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் பார்த்தா சம்மரி பார்க்கலாம். ஸோ சம்மரி அப்படின்றது என்னது, ஃபஸ்ட்டு கிரேடியன்ட் அப்படின்றது எது மேலே ஆப்ரேட் ஆகுது, ஆப்பரேட்ஸ் ஆன் a scalar field. Okay, result வந்து என்னது, result is a vector, point number 1. Second, what is the notation, gradient can otherwise be called grade phi. What is the notation, del phi. ஓகேவா? அடுத்தது இதில் இது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெல் ஃபை அப்படிங்கிறத யூ ஷுட் நாட் ரைட் ஃபை டெல் இப்படிலாம் எழுதக்கூடாது. ஓகேவா? ரைட். அடுத்த தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது நான் சொல்லலை, அது இங்கேயே நோட் பண்ணிக்கோங்க. டெல் ஆஃப் ஃபை 1 ப்ளஸ் ஃபை 2 இஸ் ஈக்குவல் டு டெல் ஃபை 1 ப்ளஸ் டெல் ஃபை 2. Okay, same thing for subtraction also. Okay, right. At the fourth point, del of phi 1 phi 2, இது ஒரு ஸ்கேலார் ஃபீல்டு, இது இன்னொரு ஸ்கேலார் ஃபீல்டு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்னா, அதே யூவி ஃபார்முலா, நமக்கு டிஃப்ரென்ஷியேஷனில் என்ன யூவி ஃபார்முலாவோ அதே தான். phi 1 del phi 2 ப்ளஸ் phi 2 del phi 1. Okay, அடுத்து ஃபிஃப்த் ஒன், del of phi 1 divided by phi 2 which is equal to, அங்கே u by v என்ன ஃபார்முலா எழுதுவீங்க, v அங்கே dv அங்கே டிஃப்ரென்ஷியேஷனில் u by vக்கு ஒரு ஃபார்முலா எழுதுவீங்களா, சேம் ஃபார்மேட். அப்போ என்ன வரும், phi 2 இதோட டிஃப்ரென்ஷியேஷன், இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்றது டெல். ஓகேவா? மைனஸ் phi 1 del phi 2 டிவைடட் பை phi 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, phi 2 வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது, இட் ஷுட் நாட் பி a ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீரோ. ஓகே, அதாவது வந்து என்ன, phi 2 is equal to 0 இருந்தால் இட் இஸ் நாட் வேலிட். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கோமா. அடுத்தது 6th பாயிண்ட்டு, del v பவர் n. இந்த v அப்படின்றது என்னது, இட் இஸ் a scalar field, அல்லது வந்து 5 பவர் n அப்படின்னு வச்சுக்கோங்க, which is equal to n into 5 n minus 1 del 5. ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட், இது ஒரு ப்ராப்பர்ட்டி, நிறைய இடத்துல இது யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பார்த்துருக்கோம் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து என்னது, 7th ஒன், டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் which is equal to என்னது, del v dot pq வெக்டர் டிவைடட் பை pq வெக்டரோட மேக்னிடியூட். ஓகே, அடுத்தது 8th ஒன், dd மேக்ஸ் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும், dd மேக்ஸ் which is equal to del v அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ அதே போல் இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும், இட் வில் பி அ கான்ஸ்டன்ட். ஓகே, அடுத்தது 9th ஒன், ஒரு சர்ஃபேஸ் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் பாயிண்டில் நார்மல் கண்டுபிடிங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், யூ ஹாவ் டு ஃபைண்ட் del phi. ஓகேவா? del phi கண்டுபிடிச்சிட்டு அந்த பாயிண்ட் பியை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதில் வந்து யூனிட்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன தெரியும், ஒரு பர்டிகுலர் வெக்டர் கொடுத்துட்டு அந்த வெக்டரில் இருந்து யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, யூனிட் வெக்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ்.